गणपति बाप्पा मोरया, गणपति बाप्पा मोरया, गणपति बाप्पा मोरया, गणपति बाप्पा मोरया, गणपति बाप्पा मोरया. சூப்பரா பண்ணணும்பா. புரியுதா? ஃபங்க்ஷன் சிறப்பா இது பண்ணி கலெக்ஷன்ல என்னன்னு பாத்து போட்டுக்கிறேன். கலெக்ஷன் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமா. நீ அப்புறம் வேற என்ன படைக்கிறதுக்கு சாமான்லாம் வாங்கிடு. என்ன எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? மாநாடு முடிச்சு ரெஸ்ட் எடுக்கிற நேரமாச்சு இது. என்னது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஆமா, போன தடவை வந்து அந்த பீஸ்ட் வச்சோம். சரி. அப்புறம் லியோ வச்சோம். சரி. அப்புறம் வந்து அந்த தலைவர் படத்துல 2-3 வச்சோம். இந்த தடவை வந்து என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? என்ன பண்ணிக்கிறீங்க? தலைவர் வந்து இப்ப படத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அதனால பாருங்க பின்னாடி தலைவர் முதலமைச்சரா உட்கார வச்சுட்டோம். வச்சோம் எல்லாம் படத்துல விநாயகரா வச்சுக்கிறீங்க. ஆமா, விநாயகர் இப்ப தலைவர் முதலமைச்சர் விநாயகரா வச்சிருக்கோம். அது யாரு? எலி. அது யாரு? அது கூட இருக்குது. தலைவர விநாயகருக்கு யாரு பாதுகாப்பு? எலிதான். தலைவருக்கு யாரு பாதுகாப்பு? நீங்க தான் எலி. அப்ப அந்த அணில் என்ன காணும்? அது வந்து இது கிடையாது. அது வந்து இது கிருஷ்ணா ஜெனரல் நாலேஜ். சரி சரி. இந்த வேற அவள் தானே? வேற எதுவும் மிஸ் ஆகுற மாக்கிதே. பின்னாடி பவுன்சர் வச்சோம் தலைவர. போலீஸ் வந்து எல்லாம் வைக்க கூடாது தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? பவுன்சர் பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்குல்ல. நீங்க என்ன பார்த்து பண்ணிடுங்க. பலூன் பிரச்சனை முடிஞ்ச உடனே பவுன்சரை வெளில கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? நம்ம கொள்கை தலைவர் யாருன்னு தெரியுமாட்டாங்க நம்மளுக்கு? அப்பாடா திருந்திட்டானுங்க. இனிமே வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு வார்த்தையிலே நம்ம திருந்துற அளவுக்கு நம்ம கொள்கை வச்சுக்கிறோம். சரி விடுறா. இந்த செருப்பா அடிச்ச மாதிரி கேட்டீங்க தலைவர. நீங்க விடு விடு விடு. அடுத்த தடவை பின்னாடி வச்சிடறேன் தலைவர. 5 பேர் பிள்ளையாரா? 5 பிள்ளையார் வச்சிடணும். மறக்காதீங்க. டேய், நம்ம கொள்கை என்னன்னு தெரியுமாடா? சஸ்பென்ஸ். அது சஸ்பென்ஸ். சரி, ஒன்னு கேக்குறேன்டா, அது மட்டும் சொல்லு. போன விநாயகர் சதுர்த்தி தலைவர் வந்து வாழ்த்து சொல்ல, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிக்கிறாரு. என்ன அர்த்தம்? அது தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம புத்திசாலி ஆயிரும். அதனால வேணாம். ஒரே ஒரு சந்தேகம்டா, இந்த விநாயகர் எத்தனை போய் என்ன பண்ண போறீங்க? 3வது நாள் என்ன பண்ணுவான்? தூக்கிட்டு போய் கடல்ல போட்டு அடிச்சு டொமால்டு மீல்தான். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கரையிலே போட்டாதீங்க, ஒதுங்கிற போது. அப்புறம் சிரிப்பாங்க. இப்பயாவது கேவலமா சிரிக்கிறாங்க, அப்புறம் மட்டமா சிரிப்பாங்க. நடுக்கடல்ல போட்டுருங்க எல்லாத்தையும். தலைவர் படத்தை தலையில வச்சுட்டு ஒரு வாரத்துல தலைவர் அந்த மாதிரி வந்துடுறா. சரி, நடுக்கடல்ல போட்டுருங்க. அந்த எலிய முதல்ல அதெல்லாம் தூக்கி போடுவோம். நச்சுறேன். சரி, அன்மமாக்குற மாதிரி கீழே. சரி, நல்லா கொண்டாடுங்கடா. நாசமா போங்க. போட்டு